ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய பிரியதர்ஷினி மேடம் இணைந்திருக்கிறார்கள். பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். மேடம், சட்டசபையில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். புதிதாக போனவர்கள் ஏதாவது தவறு செய்தால் கூட சரி, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இரண்டாவது முறையாக சட்டசபைக்கு சென்றிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் ஆக இருந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறது, அதுவும் சட்டசபையிலே பேசியிருக்கிறது பேசுபொருளாக இருக்குது. இது சரியா? ராமகிருஷ்ணன், இது சட்டசபையில மட்டும்தான் பேச முடியும். ஏன்னா வெளியில அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருப்பாங்க, திரும்ப இன்னொரு ப்ராசிக்யூஷன் போயிருந்திருக்கும். ஸோ சட்டசபையிலயா இருக்கட்டும், இல்லைன்னா பார்லிமெண்ட்லயா இருக்கட்டும், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸா இருந்தாலும் இல்லை எம்எல்ஏவா இருந்தாலும், அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் ஸ்பியருக்குள்ள என்ன பேசினாலும் அது வந்து நம்ம லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்றது தான் அன்பார்ச்சுனேட்லி சட்டம். ஸோ யார் இதுல ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் மட்டும்தான் வந்து இதுல ஸ்டாண்ட் எடுக்க முடியுமே தவிர இதுல கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இது ஒரு பெரிய ஒரு லீகல் என்டிட்டி, லீகல் இஷ்யூ ஆகாது அப்படின்றதுனால மட்டும்தான் சட்டசபையை வந்து அவர் யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதா நான் பாக்குறேன். இதுல ரெண்டாவது விஷயம் வந்து இது எப்பவுமே ஒரு சனாதன தர்மத்தை பத்தி இப்ப ஆஃப் லேட் ஒரு 3 வருஷமா இது ஒரு ட்ரெண்டா ஓடிட்டு இருக்கு. அதாவது சடனா ஏதாவது ஒண்ணு பேசணுமே, என்ன பேசுறது, சரி சனாதன தர்மத்தை பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரம் நோ வேர் திஸ் கான்செப்ட் ஹஸ் கம். நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷமா தான் இதை பத்தி பேச்சுவார்த்தை ரொம்ப ரொம்ப அழுத்தமா ஒருத்தங்களோட பிலீஃப் சிஸ்டம் குவெஸ்டின் பண்ற மாதிரி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்னது இந்த சனாதனம் அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து இது புரியறது இல்லை. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சனாதனம் அப்படின்றது காஸ்ட் பத்தி வந்து ஒரு டிஸ்கிரிபன்சி இல்ல காஸ்ட் சிஸ்டம் பத்தி வந்து பேசுற ஒரு விஷயம். ஏன்னா அப்படிதான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ டியூட்டி தட் வி கிளாரிஃபை ஆன் திஸ் ஃப்ரண்ட். ஃபர்ஸ்ட் சனாதன தர்மம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல், எப்படி ஒருத்தங்க வாழணும் அப்படின்ற ஒரு பிரின்சிபிள்ஸை சொல்லி கொடுக்கறது தான் வந்து அந்த டாக்குமெண்ட். சோ இது வந்து வெறும் ஒரு ஹிந்து டாக்குமெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன் பிரின்சிபிள் கிடையாது. ஏன்னா சனாதன தர்மம் அப்படின்ற கான்செப்டே வந்து 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அப்படி வந்த ஒரு பிரின்சிபிள். அந்த டைம்ல இருந்த ஒரே ரிலிஜன் வந்து ஃபார்ச்சுனேட்லியோ அன்பார்ச்சுனேட்லியோ ஹிந்துசம் மட்டும்தான். ஏன்னா வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து 2000 வருஷம் பழசு, 1500 வருஷம் வந்து இஸ்லாம் வந்து பழசு. ஸோ மேஜர் டூ ரிலிஜியஸ் சிஸ்டம் வந்து அப்ப கிடையாது. ஸோ அப்ப இருந்த ஒரே பிலீஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்துசம். ஸோ அதனால இதை வந்து ஹிந்துசமோட ரிலேட் பண்ணி இது சாதாரண என்ன சொல்றது, இந்த ஒரு ஃபார்மேட் வந்து கம்ப்ளீட்லி இட் இஸ் டு ஹிந்துசம் அப்படின்றது ஒரு பக்கம். பட் சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி மாரல் வேல்யூஸ்ங்க. இப்ப நம்ம வீட்டுல சொல்றாங்கல்ல, ஒருத்தங்க கிட்ட திருடக்கூடாது, திருடினா வந்து தப்பு, வந்து பாவம் செய்யக்கூடாது, பாவம் செஞ்சா நம்ம அடுத்த ஜென்மம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்புறது. ஹிந்துசம்ல அடுத்த ஜென்மம்ன்ற கான்செப்ட் நம்புவாங்க. சோ வந்து அடுத்த ஜென்மத்துல வந்து அது கேரி ஓவர் ஆகும். நீங்க பண்ற பாவ புண்ணியம் வந்து உங்க குழந்தைங்களுக்கு போய் சேரும். உங்களோட டியூட்டியை வந்து நீங்க எடுத்து வந்து யூ ஹேவ் டு நாட் காம்ப்ரமைஸ் ஆன் யுவர் டியூட்டி. சத்தியம் அப்படின்றது தான் ஜெயிக்கும். சேவை செய்யணும், தர்மம் செய்யணும், அதே மாதிரி வந்து அஹிம்சையை வந்து ஃபாலோ பண்ணணும், டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கணும். அதாவது ஒருத்தங்களுக்கு மேல ஒருத்தங்க சகிப்புத்தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புண்ணியம் பாவம் அப்படின்ற பேசிக் கான்செப்ட்ஸ், சாபம் அப்படின்ற மாதிரி ஒரு எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் சொல்ற ஒரு டாக்குமெண்டேஷன் தான் வந்து இந்த சனாதன தர்மம். ஆனா இது ஏன் வந்து ஹிந்துசமோட மட்டும் டேக் ஆயிருக்குன்னா நான் சொன்ன மாதிரி, ஏன்னா இது ரொம்ப பழைய ஒரு டாக்குமெண்ட், அது அந்த டைம்ல இருந்த ஒரு ரிலிஜன் ஹிந்துசம்ன்றதுனால இதே வந்து அப்படியே ஃபாலோ ஆயிட்டே வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இது என்ன எனக்கு புரியாத ஒரு விஷயம்னா, இது எந்த இடத்துல வந்து காஸ்டிசம் வந்து ஓவர் டூ பண்ணுது, ஓவரா வந்து காஸ்டிசம் வந்து என்ன சொல்றது ரொம்ப பிரம்மாண்டப்படுத்துது அப்படின்ற ஒரு இவங்க பழி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் என்ன சொல்றது சொசைட்டி வந்து அந்த காலத்துல இருந்த ஒரு விஷயம். இந்த டிவிஷன்ல இருக்கிறவங்க இந்த வேலை பார்க்கணும், இந்த டிவிஷன்ல இருக்கிறவங்க இந்த வேலை பார்க்கணும், இந்த டிவிஷன்ல இருக்கிறவங்க இந்த வேலை பார்க்கணும், அவங்கவுங்க டியூட்டியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இதை காஸ்டிசம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு போனதுதான் ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கலாம், சில விஷயம் சூப்பர்ஸ்டிஷியஸா இருக்கலாம், சில விஷயம் வந்து கேள்வி கேட்க முடியாத விஷயமா இருக்கலாம். இப்போ ரீசெண்டா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த துரந்தர் படத்தோட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ரன்வீர் சிங். அவர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்டேஜ்ல வந்து போய் உட்கார்ந்து அந்த ஏதோ ஒரு ஸ்டேஜ் அட்ரஸ் பண்ணும்போது
இந்த என்ன படம் வந்து காந்தாரான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மூவி வந்தது பாத்தீங்களா, அந்த காந்தாரா செகண்ட் பார்ட் which ever had come, அந்த படத்துல இருக்கிற இந்த சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அம்மன் கேரக்டரை வந்து அவர் டெபிக் பண்றாரு ஆன் அ வெரி ஒரு ஒரு ஹியூமரஸ் ஃபேக்டர்ல வந்து அதை டெபிக் பண்றாரு. பண்ண உடனே என்ன பண்றாங்க, அங்க இருக்கிறவங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. கர்நாடகால இருக்கிறவங்க கர்நாடகா ஹைகோர்ட்ல வந்து கர்நாடகால வந்து அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. கர்நாடகா ஹைகோர்ட்ல வந்து அவர் சாரி கேட்டு திரும்ப அதே சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போய் நான் வந்து 4 வீக்ஸ்க்குள்ள போய் நாங்க தரிசனம் பண்றேன்னு சொல்லிட்டு அன்அப்பாலஜெட்டிக்கா ஹி ஹஸ் டேக்கிங் அப்பாலஜி. ஏன் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஹிந்துவா கிறிஸ்டியனா முஸ்லிமான்றதை மீறி ஒருத்தங்களோட பிலீஃப் சிஸ்டம். இப்ப நீங்க ஒருத்தங்களோட பிலீஃப் சிஸ்டம் வந்து சும்மா ஒரு எனாக்ட் பண்ணதுக்கே வந்து ரன்வீர் சிங்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னா, சோ ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவர் வந்து இம்மி அளவாத ஒரு பொறுப்புல வந்து சில வார்த்தைகள் வைக்கணும் அப்படின்றதுதான் வந்து இப்போ இங்க முக்கியமான ஒரு விஷயம். அதாவது திராவிடம் அப்படின்றத ஆன்டி ஹிந்துவிசம் அப்படின்னு கொண்டு போய் இப்ப ஹிந்துவிசமே ஒரு நார்த் இந்தியன் கான்செப்ட்னு கொண்டு போயிடுவாங்களோன்ற பயம் இப்ப எல்லாருக்குமே வந்துருச்சு. இப்ப என்ன பேசினாலும் நார்த் இந்தியன் கான்செப்ட் ஆயாச்சு. அதாவது நம்ம சாமியை பத்தி பேசினா, ராமரை பத்தி பேசினா நார்த் இந்தியன் கான்செப்ட், கிருஷ்ணரை பத்தி பேசினா நார்த் இந்தியன் கான்செப்ட். சோ இப்ப வந்து அடுத்து இன்னும் போக போக எப்படி ஆயிடும்னா, ஹிந்துவிசம் பத்தியே நீங்க பேசுனீங்கன்னா கூட ஹிந்துவிசம் அப்படின்றதே ஒரு நார்த் இந்தியன் ஃபேக்டர் மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இப்ப இருக்கு. அண்ட் ஐ திங்க் இட் ஹாஸ் டு பி கிளாரிஃபைட். ஏன் அப்படின்னா, இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, ரொம்ப இம்பல்சிவா இருக்காங்க. சின்ன சின்ன வீடியோஸ் பார்த்து வந்து அவங்க வந்து அதுல வந்து தே ஆர் கிரியேட்டிங் நரேட்டிவ்ஸ். அந்த நரேட்டிவ் வீடியோஸை பார்த்து இம்பாக்ட் ஆறாங்க. அதுதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. எத்தனை பேர் உள்ள இறங்கி என்ன கதை இது, இந்த சனாதன தர்மத்துக்கு பல எதுக்கு இவ்வளவு பெரிய கோவம் அப்படின்னு நம்ம வந்து நேரோ டவுன் பண்ணி பார்த்தோம்னா, டெக்னிக்கலி இட் நேரோஸ் டவுன் டு ஹிந்துவிசம் தான். ஃபர்ஸ்ட் எப்போ ஹிந்துவிசம் வந்து தமிழ்நாடுல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நமக்கு தெரியும் பெரியார் மூவ்மெண்ட்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்ல அந்த டைம்ல வந்து இந்த காஸ்டிசம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால வந்து ஹிந்துவிசம் வந்து அவர் டார்கெட் பண்ணாரு. பட் டெக்னிக்கலி அவர் கடவுளே இல்லைன்னு சொன்னா கூட, என்னைக்குமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சரி, நான் பிறந்து வாழ்ந்து இவ்வளவு நாள்ல நான் என்னைக்குமே வந்து ஒரு சர்ச்லயோ இல்ல ஒரு மாஸ்க்லயோ போய் அவங்க இந்த மாதிரி ஆர்ப்பாட்டமோ இல்ல இந்த மாதிரி அவங்களோட பிரேயர் ஸ்பிரிச்சுவல் பிலீஃப வந்து குவெஸ்டின் பண்ண மாதிரி நான் பார்த்தது கிடையாது. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் ஜெனரல் பப்ளிக்கா பார்க்கும்போது மத்த எந்த ரிலிஜியஸையுமே ஒரு பிலீஃப நீங்க வந்து குவெஸ்டின் பண்ணாம பர்டிகுலர்லி ஒன்லி ஹிந்துவிசம் நீங்க டார்கெட் பண்ணிக்கிட்டே வர்றது இந்த நேம் ஆஃப் என்ன சொல்றது, நியூட்ரல் ரிலிஜன். அதாவது ரிலிஜனே கிடையாது நமக்கு, ஏ ரிலிஜியஸ் ஸ்டேட் அப்படின்னு நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது, இது ஆன்டி ஹிந்துவிசமா போறது, நாளுக்கு நாள் போறது அப்படின்றது வந்து இதுக்கு மேல சகிக்க முடியல. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அதுக்குதான் வந்து நம்ம நின்றுருக்கோம். அதாவது வேற எந்த ஒரு ரிலிஜன்லயுமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியல. ஒரு கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு கிறிஸ்துமஸ்னா நீங்க போய் கேக் வாங்கி சாப்பிடுறீங்க, ஒரு பக்ரீத்னா போய் பிரியாணி வாங்கி சாப்பிடுறீங்க. இதே ஒரு தீபாவளி இல்ல இதே ஒரு கொலு வைக்கிற இடத்துலனா நீங்க வந்து அதை பத்தி உங்களுக்கு அது கன்சிடரேஷனே இல்ல. அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவலே கிடையாது. ஏன் என்ன அப்படி ஒரு வெறுப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது மட்டும் தான் அவங்களோட பேசிஸ். இன்னைக்கு நாள்ல நீங்க எனக்கு சொல்லுங்க ராமகிருஷ்ணன், டிஃபைன் திராவிடம் ஃபார் மீ, டிஃபைன் திராவிட பாலிடிக்ஸ் ஃபார் மீ. என்னது திராவிட பாலிடிக்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க. அவங்களோட பேஸ் ரெண்டு தான். ஒன்னு தமிழ் as a language, இன்னொன்னு வந்து ஹிந்துவிசம் ஆன்டி ஹிந்துவிசம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. தட்ஸ் இட். இதை தவிர வந்து திராவிட பாலிடிக்ஸை டிஃபைன் பண்றது எப்படின்னு கூட எனக்கு தெரியல. இதே ரெண்டு விஷயத்தை தான் வந்து அவங்க திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, பிகாஸ் நம்ம ஹிந்து லிட்ரேச்சர்ஸ்ல வந்து நிறைய சான்ஸ்கிரிட் இருந்த ஒரே காரணத்தினால சோ இது வந்து திராவிடமே கிடையாது அப்படின்னு ஹிந்துவிசம் ஏலினேட் பண்ண ஆரம்பிச்ச ஒரு கண்டெக்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், அதுல சான்ஸ்கிரிட் இருக்கிறதுனால, ஏன் சான்ஸ்கிரிட் இருக்கு, சான்ஸ்கிரிட் வேலை முன்னாடி வந்த லாங்குவேஜ் வந்து தமிழ் லாங்குவேஜ் தானே, அப்ப தமிழ்ல தானே இருந்திருக்கணும், ஏன் சான்ஸ்கிரிட்டை வந்து அவங்க ப்ரொமோட் பண்றாங்கன்றது ரெண்டாவது கேள்வி. இது எல்லாமே டிபேட்டபிள். இது கரெக்ட் தப்பு, என்ன கரெக்ட் என்ன தப்பு, இதெல்லாமே வேற விஷயங்க. நான் என்ன கேட்கிறேன், சட்டசபையில நீங்க போய் உட்கார்ந்து அது வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜயா கூட இருக்கட்டும், அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நாங்க மைனாரிட்டி பார்ட்டி, மைனாரிட்டி மெஜாரிட்டி எங்களுக்கு இல்ல, நாங்க மைனாரிட்டி தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, நினைச்சிட்டு போங்க, ஏன்னா நாங்க மைனாரிட்டிக்காக நிக்கிறோம் அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? அப்ப மெஜாரிட்டிக்கு நீங்க நிக்கலையா? இல்ல இது இப்போ நாளுக்கு நாள் எப்படி ஆயிட்டு போகுதுன்னா, தமிழ்நாட்டுல வந்து யூ பீயிங் a Hindu and being a majority அப்படின்றது ஒரு கிரைம் ஆயிடும் போல இருக்கு. இது சரி கிடையாது இல்லையா? இது எந்த விதத்துல நியாயம் முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒருத்தங்க வந்து கோயில இடிக்கிறத வந்து அப்படியே தைரியமா வந்து பப்ளிக் ஃபோரம்ல வந்து சொல்றாங்க, நான் இந்த கோயில இடிச்சிருக்கேன், அந்த கோயில் இடிச்சிருக்கேன், இத்தனை சரஸ்வதி கோயில், இத்தனை லட்சுமி கோயில், இத்தனை முருகர் கோயில்னு சொல்லி ஒருத்தங்க தோலை நிமித்தி உட்கார்ந்து திமிரா சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுங்களா இது? இதே நீங்க ஒரு மாஸ்கியோ இல்ல ஒரு சர்ச்சோ இடிச்சிருந்தா அவங்க விட்டுருப்பாங்களா, இல்ல நீங்க தான் இப்படி வந்து பேசியிருப்பீங்களா? ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, பிகாஸ் இது வந்து ஹிந்துவிசம் அப்படின்றது வெரி அன்பார்ச்சுனேட்லி நம்ம ரிலிஜன் கிடையாது, இட் இஸ் அ பிரின்சிபல் ஆஃப் பிராக்டிஸ். இது வந்து வருஷத்துக்கு இட் இஸ் அ எவல்யூஷன். நீங்க இப்ப ஹிந்துவிசமோட ரூட்ஸ் என்ன, எங்க இருந்து ஹிந்துவிசம் ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்கோப் நீங்க எடுக்கவே முடியாது. இது வந்து ஒரு ரிவல்யூஷன். பட் மத்த ரிலிஜன் எல்லாம் ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் இருந்திருக்கு அவங்களுக்கு. சோ இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு. சோ அவ்வளவு தூரத்துல இருந்து ஹிந்துவிசம் வந்ததுனால டாலரன்ஸ் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஃபேக்ட். அந்த டாலரன்ஸ் இருந்த ஒரே காரணத்தினால்தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சனாதன தர்மத்தை இன்னைக்கும் வந்து we are trying to tell them, பாருங்கப்பா இதுதான் பேசிக் பிரின்சிபிள்ஸ், மாரல் வேல்யூஸ் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம். மாரல் வேல்யூஸ்ன்றது இதுதானே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சோ அந்த காலத்துல மாரல் வேல்யூஸ்ன்றது எப்படி சொல்லி கொடுத்திருக்க முடியும்? ஒண்ணு சாமியை வச்சு சொல்லி கொடுத்திருக்க முடியும், இல்ல கெட்ட விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்க முடியும். இப்படிதானே ஒரு ஈக்குவேஷனை நீங்க கொண்டு போவீங்க. இதையே நீங்க क्वेश्चन பண்ணி ஒரு 5000 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு பிராக்டிஸ் which has been proved. இன்னைக்கு நாள்ல நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப திரும்பி பாருங்களேன், பார்த்தா there is so much of manifestation. எங்க பார்த்தாலும் யூடியூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை பத்தி யோசிங்க, அது நடந்துட்ட மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க, அதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, அதை பண்ணிட்டே இருங்க, அது நடந்துரும். அது நடந்திருக்கு. அதாவது n number of people right from the west to the east, நீங்க யார பார்த்தாலுமே மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது இது ஒரு புதுசா கிடைச்ச ஒரு பூன் மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. மேனிஃபெஸ்டேஷன்ன்றது என்னங்க, மினிமம் மெடிடேஷன் தானே. இது நமக்கு வந்து நம்ம கல்ச்சரலா இருந்த ஒரு விஷயம் தானே. இன்னைக்குதான் அது உலகம் பாக்குது. அதை நம்ம அதை 5000 வருஷமா பார்த்துட்டு இருந்திருக்கோம் இல்லையா? So technically speaking, just because a group of people are tolerant, நீங்க சொல்றதுக்கு சரி போய் தொலைது அப்படின்னு விடுறதுனால போட்டு ஏறி மிதிச்சு திரும்ப 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 நான் என்ன கேக்குறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க வெளியில வந்து சொல்லி இருந்திருக்கலாமே. நீங்க தான் சனாதன தர்மம் ஒழியணும்னு எப்பவுமே சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அது வெளியில வந்து சொல்லி இருந்திருக்கலாமே. நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க ராமகிருஷ்ணன், சுப்ரீம் கோர்ட்ல அவருக்கு கண்டிஷன்ல, இப்ப அவர் சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஃபைல் பண்ணியிருந்தாரு தெரியுமா, சனாதன தர்மத்தை பத்தி நான் எதுவும் தப்பா பேசல, ஒன்லி டு தட் பிரிடெக்ஸ்ட் ஆஃப் இந்த காஸ்டிசம் பத்தி மட்டும் தான் நான் பேசினேன், மத்தபடி வந்து நான் யாரோட சென்டிமெண்ட்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ணல, அது வந்து என்னோட இன்டென்ஷன் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல நீங்க எழுதி கொடுத்துட்டு திரும்ப வெளியில வந்து அது வந்து அழிக்கப்படணும்னு சொல்வீங்களா? என்ன இன்னும் எத்தனை வருஷங்க மக்களை இப்படி ஏமாத்திட்டு இருப்பாங்க? நான் என்ன சொல்றேன், இருக்கிற ரிலிஜன்ஸ்லயே ஐ கேன் பெட் ஆன் திஸ் with conviction, with data. அதாவது இருக்கிற எந்த ஒரு ரிலிஜன் இருந்தா கூட இந்த டியூவல் ரிலிஜனிசம் அப்படின்றது எந்த ஒரு ரிலிஜன்லயுமே கான்செப்ட் கிடையாது, ஹிந்துவிசம்ல மட்டும்தான் இருக்கு. அதாவது நீங்க ஹிந்துவா இருந்துகிட்டோம், யூ கேன் பிராக்டிஸ் எனி அதர் ரிலிஜன் தட் யூ வாண்ட். we don't have that restriction. உங்களுக்கு வந்து நான் ஹிந்து மதத்தையும் ஃபாலோ பண்றேன், இப்ப நாளைக்கு என்னோட கணவர் கிறிஸ்தவரா இருந்தாரு அப்படின்னா நான் கிறிஸ்தவர் மதத்துல என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ நான் பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு அடாப்டபிலிட்டி அண்ட் அந்த அளவுக்கு டாலரன்ஸ் வந்து நம்மளோட சிஸ்டம்ல இருக்கு. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எந்த ஒரு ரிலிஜன்ல ஏத்திசம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ரிலிஜன்ல ஏத்திசம் இருக்கு? எந்த ரிலிஜன்ல பண்ற பிராக்டிசஸ்க்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் கொடுக்குறாங்க? இது எதுக்கு தேவையில்லாம ஒரு ஹிந்து முஸ்லிம் இல்லனா ஒரு ஹிந்து கிறிஸ்டியன் கொண்டு போகணும்னு எனக்கு புரியலையே. மேடம், இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அப்படி பேசியிருக்காரு சனாதனத்தை ஒழிப்போம்னு. இப்போ அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற நபர்கள் 2 பேரை சொல்றாங்க. ஒன்று முதலமைச்சர், இன்னொன்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். அவங்க 2 பேருமே அந்த இடத்துல அனைவருக்குமான அரசு, அவங்க அதை நம்புறவங்களை புண்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் பேசாதீங்கன்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா இது அப்போவே சரியாக இருந்திருக்கு. ஆனால் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணும்படியாக அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோபு 5ஆம் அதிகாரம் 9 இருக்கக்கூடிய அந்த பைபிளில் இருக்கக்கூடியதை கோட் பண்ணி அதை முழுமையாக வாசிக்கிறாரு சபாநாயகர். இப்போ சபாநாயகரும் முதலமைச்சரும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்காம இதுல இந்த வசனங்களை சொல்றது அப்படின்னா இது யாருக்கான என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல வர்றாங்க மக்களுக்கு, அதாவது நம்ம புரிஞ்சுக்கலாமா மேடம்? இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும், பெரியார் அப்படின்றவர் அவர் ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து அண்ணா தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்ப ஒரு ஆஃப் லேட்ல பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 15-20 வருஷத்துல அண்ணாவை வந்து பேக் சீட்ல போட்டு பெரியார ஃப்ரண்ட்ல கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அண்ணா வந்து செக்யூலரா பேசுவாரு அண்ட் ஹி வாஸ் அகேன்ஸ்ட் சூப்பர்ஸ்டிஷன்ஸ், அதாவது அதே மாதிரி காஸ்டிசம்.
இதுக்குதான் வந்து அவர் சேலஞ்ச் பண்ணாரே தவிர இந்த மாதிரி வந்து செருப்பு மாலையை கொண்டு போய் ராமர் கோயில்ல போடணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் என்னைக்குமே ப்ரீச் பண்ணதில்ல, பண்ணதும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னதே அண்ணா தானே. அப்ப தேவன் ஒருத்தர் இல்லைன்னா அவர் எப்படிங்க சொல்லியிருப்பாரு அதை? So if at all he believed that atheism அப்படின்றதுதான் சரி, இல்ல அதுதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிஞ்சென்டான ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்கவே மாட்டாரு. சோ டெக்னிக்கலா நீங்க பொலிட்டிக்கல் கேம் ப்ளே பண்றீங்க, அதான அது எத்தனை பேருக்கு புரியுதுன்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம், விஜய் எதனால இவ்ளோ பெரிய ஒரு கிரேஸ் அவருக்கு, எதனால people went off for him, people went mad after him அப்படின்னா we are done with DMK, we are done with ADMK. போதும் இந்த திராவிடம், இந்த தமிழ் அப்படின்ற ஒரு பேச்சுல அவங்களோட குடும்பத்தை மட்டும் வளர்த்துக்கிட்டு மக்களை வந்து இன்னும் பின்தங்க வைக்க, எல்லாரையும் ட்ரக் அடிக்ட் ஆக்கிட்டு படிப்பறிவு இல்லாம எல்லாரையும் வந்து மூலையில உட்கார வச்சது போதும். புதுசா யாரோ ஏதோ ப்ராமிஸ் பண்றாரு, நமக்காக வந்து அவங்க நிப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் உங்களுக்கு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டதுல ஹிந்துஸ் யாரும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா? இப்போ நீங்க அதே ஸ்டேட்மெண்ட் தான் திரும்ப ஐம் கமிங் டு த சேம் ஸ்டேட்மெண்ட், மைனாரிட்டிஸ் வில் பி ப்ரொடெக்டட் அப்படின்னா அப்ப மெஜாரிட்டிஸ் என்ன பைத்தியக்காரங்களா ஓட்டு போட்டதுக்கு? நீங்க எப்படி as a chief minister you can take one stand? ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டும் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா அடுத்த கம்யூனிட்டிக்கு பண்ண மாட்டேன்னு தான் அர்த்தம். அது மேடம் அவங்க ஒரு ஃப்ரேம் பண்றாங்களே, மைனாரிட்டிக்கு ஆபத்து இருக்கு, அவங்களுக்கு நாங்க தான் பாதுகாவலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் பண்றாங்க இல்லைங்களா தமிழ்நாட்டுல? அதுதான் நான் என்ன கேக்குறேன், see everything starts with self தானே ராமகிருஷ்ணன். எதுவா இருந்தாலும் as a person நம்ம ஸ்டார்ட் பண்றது, எதுவா இருந்தாலும் பிலீஃப் சிஸ்டம் அப்படின்றது தான் பேசிக்ஸ். ஒரு நல்லது கெட்டது இப்போ எல்லாருமே எல்லாரையும் உட்கார்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க போறது இல்ல. என்ன 24 மணி நேரம் யாரும் வாட்ச் பண்ணல, உங்களை 24 மணி நேரம் யாரும் வாட்ச் பண்ணல. பண்ணணும் பண்ணக்கூடாது, திஸ் இஸ் ரைட் திஸ் இஸ் ராங்னு நீங்க டிசைட் பண்றது இஸ் யோர் பிலீஃப் சிஸ்டம், இஸ் யோர் பிராக்டிசஸ், இட் கேன் பி யோர் ரிலிஜியஸ் பிராக்டிசஸ். அது வந்து இட் இஸ் பர்சனல் டு மீ. சோ நான் வந்து அதை டிசைட் பண்றது வந்து இட்ஸ் மை டிஸ்கிரிஷன். ஆனா அதுல வந்து ஒரு கேம் பிளே பண்றது வந்து எந்த விதத்துல நியாயம் இது? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கும் போது நீங்க எதுவுமே சொல்லிருக்க வேணாம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளோட சென்டிமெண்ட்ஸ் வந்து இட் இஸ் அஃபெக்டிங், லெட்ஸ் நாட் டிஸ்கஸ் அபவுட் இட்னா முடிஞ்சிருக்கோம்ல. சோ இப்ப நான் என்ன சொல்றேன், தீய சக்தி திமுக நீங்க சொல்லி தீய சக்தி திமுக ஓடே நீங்க வந்து இப்போ அவங்களோட அலையன்ஸ் எடுத்து இப்ப திமுக பார்ட் 2 ஆக்கிட்டீங்கல்ல நீங்க. வேர் ஆர் யூ டிஃபரெண்ட் ஃப்ரம் தெம்? எந்த விதத்துல நீங்க டிஃபரெண்டா? see you are not even standing for us, forget about your difference. நீங்க இதே ஆட்சி எடுக்க இதே இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நாள் சாய்பாபா கோயில்ல அவரு வந்து பூஜை பண்ணியிருந்தாரு, அதுக்கு முன்னாடி 2-3 கோயிலுக்கு போயிருந்தாரு. சோ அப்ப நீங்க அங்க போறீங்க அப்படின்னா இதர் இட் இஸ் a political stunt, நமக்கு அது தெரியல. இல்ல ரிலிஜியஸாவே யூ பிலீவ் இன் எவ்ரி காட், அதாவது எல்லாரையும் ஈக்குவலா நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கும் அது வலிச்சிருக்கணும்ல when such a statement is given. நான் என்ன கேக்குறேங்க, இப்போ எந்த ஒரு இப்போ கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்கன்னா சால்வேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது புனிதமாறது வந்து அந்த மாதிரி, அதாவது கடவுள் கிட்ட போய் நீங்க புனிதமாகணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. கிறிஸ்டியானிட்டியில பெந்தகோஸ்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்ல இருக்கிற கடவுள் வந்து சாத்தானு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யார சொல்றோம்? இன்னைக்குமே வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம போய் சர்ச்சுக்கு போறோமா இல்லையா? அது ஒரு பக்கம். முஸ்லிம் கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா ஜன்னத்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஜன்னத்ன்ற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் கரெக்ட், ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த முஸ்லிம் கம்யூனிட்டி, ரிலிஜனுக்காக நீங்க என்ன பண்ணாலும் கரெக்ட், இஃப் அட் ஆல் இட் இஸ் ப்ரொமோட்டிங் த ரிலிஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ். கரெக்டா இல்லையா? இப்ப ஜன்னத் கரெக்டா? அப்போ ஜன்னத் அப்படின்ற கான்செப்ட் கரெக்டா இல்ல சால்வேஷன்ற கான்செப்ட் தான் கரெக்டா? நீங்க எத்தனை பேரை குவெஸ்டின் பண்ணிருக்கீங்க இத பத்தி? எதுக்கு குவெஸ்டின் பண்ணணும்? நான் என்ன கேக்குறேன், எதுக்கு பண்ணணும்? அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் அது அவங்களோட நம்பிக்கை, இது கிறிஸ்டியன்ஸோட நம்பிக்கை, இது என்னோட நம்பிக்கைங்க. நீங்க யார் அதை கேள்வி கேட்கறதுக்கு? how can you question my religious beliefs and that too in an assembly just because you have that protection? இல்லையா? அசெம்பிளில உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு, கேஸ் போட முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது. அரெஸ்ட் பண்ணோம்னாலும் உங்களுக்கு வந்து இப்போ டிவிக்கே அரெஸ்ட் பண்ணும். உங்களோட என்ன சொல்றது, இந்த கூட்டணியே எனக்கு புரியாத ஒரு கூட்டணிங்க, இந்த பக்கமும் கூட்டணியா அந்த பக்கமும் கூட்டணியா, அப்போசிஷன்லயும் இவங்க தானா, ரூலிங் பார்ட்டிலயும் இவங்க தானா? என்ன ஒரு கிளாரிபிகேஷன், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டிங். நானே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் that this assembly may actually come up with more self respect, more scientific knowledge, இன்னும் கொஞ்சம் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன 3வது நாள்லயே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட். நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன்,
விஜய் அவர்கள் வந்து அவரோட ஜோதிடரை வந்து ஓஎஸ்டியா போட்டது இன்னொரு பெரிய பிரச்சனை. நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன், இஃப் அ லாயர் கேன் பி அன் ஓஎஸ்டி, இஃப் அ டாக்டர் கேன் பி அன் ஓஎஸ்டி, இஃப் அ ஜேர்னலிஸ்ட் கேன் பி அன் ஓஎஸ்டி, ஜோசியர் எங்க ஓஎஸ்டி ஆகக்கூடாது? அவர் படிச்சிருக்காரான்னு கேள்வி கேட்டிருக்கலாம், அவர் டிகிரி என்னன்னு நீங்க கேள்வி கேட்டிருக்கலாம், அவரோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு நீங்க கேள்வி கேட்டிருக்கலாம். அவர் ஜோசியர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் வரக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? சொன்ன கையோட நீங்க எதுக்குங்க வாபஸ் வாங்குறீங்க? ஹவர் இவ்ளோ கூட உங்களால உங்களோட டெசிஷனுக்கு ஸ்டாண்ட் எடுக்க முடியாதான்னு கேக்குறேன் நானு. நீங்க டிசைட் பண்ணீங்க, யோசிச்சு தானே நீங்க அவரை ஓஎஸ்டியா போட்டிருந்திருப்பீங்க ஃபார் சம் ரீசன் XYZ which we none of us want to know, but you decided. ஒரு பிரஷர் வந்த உடனே எதுக்கு பேக் அவுட் பண்றீங்க? you should have stood. ஏன் அவர் என்ன படிப்பறிவு இல்லாதவரா? டெல்லியில வந்து I think he has been there for 15-20 years கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியல எனக்கு. சோ அவருக்கு வந்து என்ன பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுமோ அது இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்பீங்களா? இல்ல அவர் ஜோசியர்ன்ற ஒரே காரணத்துக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்வீங்களா? இப்போ நாளைக்கே வந்து நான் என்ன கேட்கிறேன், ஒரு என்ன சொல்றது, ஒரு இஸ்லாமியர் வந்து இஃப் இஸ் ஃபாலோயிங் ட்ரெடிஷன்ஸ் இல்ல அவங்களோட ரிலிஜியஸ் ஹெட்டா இருக்காருன்னு வச்சுப்போம். இல்லைன்னா ஒரு கிறிஸ்டிய ஃபாதர் வந்து பெரிய என்ன சொல்றது எஜுகேஷனலிஸ்டா இருக்காருன்னு வச்சுப்போம். நிறைய கிறிஸ்டியன் மிஷனரிஸ் நடக்குது, அதுல ஒரு பெரிய எஜுகேஷனலிஸ்டா இருக்கலாம். அவர் ஓஎஸ்டியா போட்டா இந்த மாதிரி சண்டை போடுவாங்களா? இது எதுக்கு? வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? வாட் இஸ் யுவர் நரேட்டிவ்? இதுல இப்போ இதுல வந்து மத சார்பற்ற அரசியல், மத சார்பற்ற கவர்னன்ஸ் கட்சி, whatever. எங்க மத சார்பற்ற கட்சி இது? IUML அப்படின்னா என்னங்க? IUML ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க எனக்கு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். கரெக்ட். இதுல மத சார்பற்ற கட்சி நீங்க எப்படி, மத சார்பற்ற கோலிஷன் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? இத இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஓகே, பாரதிய ஜனதா பார்ட்டி ஓகே, தமிழர் வெற்றி கழகம் ஓகே, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் தெளிவா அவங்களோட ஃபவுண்டேஷன்லயே இதுதான் இருக்கு, டு ப்ரொமோட் முஸ்லிம்ஸ். நீங்க இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீகோட பிரசிடென்ட் என்னைக்காவது ஒரு நான் முஸ்லிம்ல நீங்க போட முடியுமா? போட முடியாது இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க வந்து மத சார்பற்ற வந்து கூட்டணி? நீங்க இதுல என்ன மத சார்பற்றது என்ன இருக்கு இதுல? ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் நீங்க மதத்தை ப்ரமோட் பண்றீங்க. சரி, இதனால என்ன ஆகுதுன்னா, இருந்த ஒரு என்ன சொல்றது, இப்போ இவ்வளவு நானே பேசணும்னு எதிர்பார்க்கல ராமகிருஷ்ணன், நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். வை வில் வி வாண்ட் டு கம்பேர் நம்மளோட ரிலிஜியஸ் பிராக்டிஸோட இன்னொரு ரிலிஜியஸ் பிராக்டிஸை நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணணும்? அவங்களை நான் பண்றது கரெக்டா நீ பண்றது கரெக்டான்னு எதுக்கு இதுல வந்து ஒரு டிபேட் இருக்கணும்? இதெல்லாம் நம்ம என்னைக்குமே யோசிச்சது இல்ல, இதெல்லாம் என்னைக்குமே பண்ண வேண்டாம்னு நினைச்ச ஒரு விஷயம். ஆனா மேடம் ஒரே ஒன்று, இப்ப மக்களை வந்து ஒரு மாதிரி ஃபூலிஷ் பண்றாங்களான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. என்ன அப்படின்னா, முதலமைச்சராக இருந்த போது MK ஸ்டாலின் கொடைக்கானல் போறாரு, அங்க போயிட்டு 3 கோவில்களுக்கு போயிட்டு வர்றாரு. ஒட்டகங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய மனைவி. அப்புறம் வீட்டுல யாகம் செஞ்சாங்கன்ற தகவல்கள்லாம் வருது. இப்ப நீங்க இதெல்லாம் பண்றீங்க, ஆனா சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்றீங்க அப்படின்னா, இது மக்களை அவங்க என்ன முட்டாளாக்குறாங்களான்ற ஒரு கேள்வி தெளிவா வருது. நீங்க நம்புறீங்க, ஆனா இதை பண்றீங்களே அப்படின்ற மாதிரி. அதுதான், இட் இஸ் ஜஸ்ட் நாட் வித் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல மட்டும் கிடையாதுங்க, எல்லா மினிஸ்டர்ஸ் வீட்லயுமே நடந்த ஒரு விஷயம் தான். நாங்க வந்து சாமி கும்பிட மாட்டோம், ஆனா உள்பக்கம் போய் நாங்க சாமி கும்பிடுவோம். எத்தனையோ டிஎம்கேல பொசிஷன்ஸ்ல இருந்தவங்க அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில் எடுத்து பாருங்க, எல்லாம் விபூதி குங்குமம் வச்சுட்டு இப்ப பப்ளிக்ல வெளில வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இட்ஸ் a good thing. See, உங்களோட பிரின்சிப் உங்களுக்கு அது சரின்னு தோணுச்சுன்னா செய்யுங்க. எண்ட் ஆஃப் த டே எத்தனை வருஷம் யாரு வாழ போறோம்? 80 வருஷம் வாழ்வீங்களா? 70 வருஷம் வாழ்வீங்களா? உங்களுக்கு ஒரு ரிலிஜியஸ் பிராக்டிஸ் ஃபாலோ பண்ணணும், அது உங்களுக்கு மன நிம்மதி கொடுக்குது. தட் இஸ் கிவிங் யூ சம் பீஸ். அந்த பீஸ்னால நீங்க வந்து யோசிச்சு, நாட்டுக்காக யோசிச்சு அடுத்து என்ன ஸ்டெப்னு பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிட்டு போறதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது. முதல்ல ஒரு சாமி கும்புறது அப்படின்றது குற்றமே கிடையாதுங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்ஃபேக்ட் கருணாநிதி அவர்கள் வந்து எல்லோ கலர் துண்டு போட்டதுக்குமே அவரோட ஜோசியர் சொன்னாரு அப்படின்றதுதான் நம்ம எல்லாருமே பிரபலமா நமக்கு தெரிய வந்த விஷயம். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் வந்து அவங்க ஜோசியரை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவ்வளவு அதுக்கு விஜயகாந்த் அவர்களே ஜோசியரை வச்சு ஃபாலோ பண்ணுவாரு நமக்கு தெரியும். என்ன சொல்றது, உதயநிதி ஸ்டாலினோட அம்மாவே வந்து எத்தனை கோயிலுக்கு போய் நிக்கிறாங்க அப்படின்றதும் நமக்கும் தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வீட்டுல யாகம் பண்ண போட்டோஸ் எல்லாம் வெளியில வந்தது. ஸ்டாலின் அவர்களே வீட்டுல உட்காந்து பூஜை பண்ண போட்டோஸ் எல்லாம் வெளியில வந்தது. இதுல என்ன, எதுக்கு இப்படி ஒரு பச்சோந்தித்தனம்? சாமி கும்பிடுறோம்னா கும்பிடுறோம்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன ஒரு அசிங்கம்?
சரி, நீங்க அசிங்கப்பட்டுட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க அசிங்கப்பட்டுட்டு போட்டோம். வெளியில வந்து நான் சாமி கும்பிடுறேன் அப்படின்னு சொல்றதே ஒரு அசிங்கம் நினைச்சாங்க. தட்ஸ் அப் டு தெம். பட் டோன்ட் மேக் அ பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் லைக் திஸ் தான் சொல்றேன் நானு. மேடம், பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஓட்டை எப்படியாவது வாங்கிடலாம், அவங்க என்ன சொன்னாலும் ஏதாவது ஓட்டு போட்டுருவாங்க, அல்லது ஒரு பகுதியினர் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா சிறுபான்மையான இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுகளை வாங்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கானவன் அப்படின்ற இந்த மாதிரியான டிராமாக்கெல்லாம் பண்ணாதான் அவங்க ஓட்டை வாங்க முடியும்னு ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் நம்ம எடுத்துக்கலாமா? அதுக்காக தான் இவ்வளவு டிராமாட்டிக் மூவ்மெண்ட்லாம் நடக்குதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லங்க, நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட டாலரன்ஸ் தான் சொல்லுவோம். நம்ம சகிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோம், அவங்க ஏறி மிதிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். எத்தனை பேருக்கு இது வலிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை இளைஞர்களுக்கு வலிச்சிருக்கும் அத சொல்லுங்க. பெரியவங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும். கோயில் குளம்னு போயிட்டு வரோம். இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து அந்த ரிலிஜியஸ் கனெக்டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. இட் இஸ் நாட் ஓன்லி இன் ஹிந்துசம், இன் எவ்ரி ரிலிஜன் இன்வேரியபிளி. சோ இது எத்தனை பேருக்கு வலிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இதுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? So it is time we understand our roots. நான் திரும்ப எப்பவுமே எல்லா இன்டர்வியூஸ்லயுமே எல்லா இடத்துலயுமே சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணுதான். நம்ம எங்க வேணா வளரலாம். ஒரு வளர்ச்சின்றதை நீங்க எப்படி நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க? கீழ இருந்து மேல இந்த டிஸ்டன்ஸை தான் நீங்க வந்து யூ ஹேவ் டு ஒன்லி டேக் இதை மெஷர் பண்ணாதான் அது வளர்ச்சின்னு அர்த்தம். ஸோ பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து காலு மேல போயிடுச்சுன்னா பறந்து போயிடுவீங்க. எப்பவுமே ரூட்ஸ்ல இருக்கணுங்க உங்க காலு. அதுதான் உங்களுக்கு புரிய வைக்கும் எது கரெக்ட் எது தப்புன்னு. ரூட்ஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். அதுவே தெரியாம நம்ம காத்துல ஆடிக்கிட்டே இருந்தோம்னா காத்தோட காத்தா பறந்துருவோம். என்னைக்குமே இருந்தாலும் இப்ப வாட் எவர் ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் யூ ஃபாலோ, அது எந்த தர்மமா வேணா இருந்துட்டு போட்டோம், இஃப் அட் ஆல் யூ ஆர் நாட் அன் ஏத்திஸ்ட், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தப்புமே கிடையாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், பைபிள் பத்தி நீங்க கோட் பண்ணி எதுவுமே உங்களால சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்றது, குரான்ல இருக்கிறத கோட் பண்ணி நீங்க எதுவுமே வந்து அசிங்கப்படுத்துறதோ இல்ல அது கேலிப்படுத்துறதோ பண்ண மாட்டீங்க. சனாதன தர்மம் அப்படின்றது எனக்கு பகவத்கீதால இருக்கிற ஒரு போர்ஷன், அதை நீங்க எடுத்து கேலி பண்றீங்க அப்படின்னா இது அவங்க தப்பா இல்ல சகிச்சிட்டு இருக்கிற நம்ம தப்பா? அவங்க அது பண்றாங்க and you are tolerant to it, it's okay. ஓகே, மிக நன்றி மேடம். ஒரு சட்டசபை போன்ற ஒரு மாட்சிமை பொருந்திய இடத்துல இந்த மாதிரியான பேச்சுக்களை அந்த உறுப்பினராக இருக்கக்கூடிய மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் தவிர்க்கணும் அப்படிங்கறத தாண்டி ஒரு மக்களினுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடியதை ஏன் தொடர்ந்து இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளும் புண்படுத்தக்கூடிய விஷயங்களையும் செய்யறாங்க அப்படிங்கறதான் கேள்விக்குறியாக இருக்கு. மக்கள் உணர வேண்டும். கருத்துக்களுக்கு நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ.